ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் நாம இவங்கள பத்தி பேசினதே கிடையாது. இவங்க ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட். தேவி பிரியா பத்தி தான் நம்ம பேச போறோம். என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் சீரியல்ல ரொம்ப வருஷமா கொடிக்கட்டி பறந்துகிட்டு இருக்க ஒரு சிலர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தேவி பிரியாவை சொல்லலாம். இவங்க ஒரு சீரியல் ஆர்டிஸ்டா மட்டும் இல்லாம டப்பிங் ஆர்டிஸ்டாவும் இருந்திருக்காங்க. இவங்க பல ஹீரோயின்ஸ்க்கு குரலும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷமா இவங்க சீரியல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சீரியல் மட்டும் இல்லாம ஒரு சில படங்கள்லயும் அவங்க நடிச்சிருக்காங்க. சீரியல்ல ஒரு சில கதாபாத்திரத்துக்கு இவங்க தான் செட் ஆவாங்க அப்படின்னு இருக்கும். 90s டைமிங்ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க பல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இவங்க ரொம்ப ஆப்டா இருப்பாங்க. அதை தாண்டி போலீஸ் கெட்டப் பண்ணணும், ஒரு லேடி போலீஸ் கெட்டப் வேணும் அப்படின்னா அதுக்கு இவங்களை கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இந்த ரெண்டு கேரக்டருக்குமே ரொம்ப பொருத்தமானவங்க தான் தேவி பிரியா. உண்மையில அவங்களோட நடிப்பு திறமை அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இவங்கள பல பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். இவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங்கும் இருக்கதா செஞ்சது. இவங்களோட வாய்ஸ் இவங்களுக்கு ரொம்பவே பிளஸ்ஸா அமைஞ்சது. இதை தாண்டி இவங்க இன்னும் பல விஷயங்கள் சோஷியல் ஒர்க்கா பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க. அதுல இவங்களும் ஒருத்தர். இவங்களும் பாத்தீங்கன்னா நிறைய லவ் ஃபெயிலியர், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், இந்த மாதிரிலாம் பல விஷயங்களை தாண்டி வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய ஒரு வீடியோ பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்க சென்னையில இருந்து தேனிக்கு ஒரு ஷூட்டுக்காக கார்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அப்படி கார்ல இவங்க டிராவல் பண்ணும்போது அதுல டிரைவர் இருந்திருக்காங்க, இவங்க பிளஸ் இவங்க கூட இவங்களோட மேனேஜர், அசிஸ்டன்ட். இவங்க 3 பேர் தான் டிராவல் பண்ணிருக்காங்க. இவங்க பைபாஸ்ல ஓரமா காரை நிறுத்தி ஸ்டெப்னி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இவங்க காருக்குள்ளதான் உட்கார்ந்துருக்காங்க. நைட்ல ரொம்ப வேகமா வந்த ஒரு வண்டி பின்னாடி இவங்களோட காரை இடிச்சிருக்கு. காரை இடிச்சதுல இவங்களுக்கு அதிர்ஷ்டவசமா உள்ள உட்கார்ந்துட்டு இருந்ததுனால எந்த அடியும் பெருசா படல. பட் இவங்களோட அசிஸ்டன்ட் அண்ட் டிரைவர் இவங்க 2 பேருக்குமே செம்ம அடிபட்டிருக்கு. இந்த வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு சோகமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவி பிரியாவுடைய கார் டிரைவர் அவர் ஸ்பாட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க ஸ்டெப்னி மாத்துறதுக்காக காருக்கு வெளியே இருந்திருக்காங்க. அப்ப அந்த வண்டி இடிக்கிறப்போ அது இவங்க மேலேயும் பட்டிருக்கு. டிரைவர் ஸ்பாட் அவுட் ஆகியிருக்காரு. இவங்களோட அசிஸ்டன்ட் கொஞ்சம் ஒரு சில காயங்களோட உயிர் தப்பிச்சிருக்காங்க. ஆனா அவரும் இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இவங்களையும் கூட்டிட்டு போயிட்டு செக் பண்ணதுல இவங்களுக்கு பெருசா எதுவும் அடிப்படல. இவங்க கொஞ்சம் சேஃபா இருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, ஸ்பாட் அவுட் ஆன அந்த டிரைவர் இவங்க கூட 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 15 வருஷமா டிராவல் பண்ணியிருக்காரு. இவங்களுடைய எல்லா நல்லது கெட்டதுமே பாத்தீங்கன்னா அவருக்கு நல்லாவே தெரியுமா. இவங்கள அவ்வளோ ஒரு கேர்ஃபுல்லா பாத்துக்கிறது, மேடம் சாப்பிட்டீங்களா, ஒரு அம்மா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எல்லா விஷயமும் அவர் ரொம்பவே கேரிங்கா இவங்க கிட்ட பேசுவாராம், சொல்லுவாராம். தேவி பிரியாவும் அவரோட ஃபேமிலிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் 2 பேருக்குள்ள இருந்திருக்கு. பட் இப்ப இவர் ஸ்பாட் அவுட் ஆனதுனால தேவி பிரியா ரொம்பவே மனவேதனையில இருக்காங்க. அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா அவ்வளோ அழுது, அவர் எனக்கு அம்மா மாதிரி அவ்வளோ கேர்ஃபுல்லா என்னை பார்த்துப்பாரு, இவ்வளோ வருஷமா என்கிட்ட வேலை பார்த்திருக்காரு, ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு மைனஸா அவர் நான் அவர்கிட்ட பார்த்தது கிடையாது, அவர் நடந்துகிட்டது இல்லை, அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு பொறுப்பான ஒரு மனிதர், இப்படி ஆனதுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்காக இவ்வளோ தூரம் அவரோட உயிரை விடணுமா அப்படின்றது நினைச்சு இது எனக்கு வாழ்நாள் ஃபுல்லா அழியாத ஒரு தழும்பாதான் இருக்கும், இது எப்பவுமே எனக்குள்ள இருந்து போகவே போகாது இந்த சோகம், இதை ஈடு செய்யவும் முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கண்ணீர் மல்க அவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க. இந்த விஷயம் இப்ப ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இதனால என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஹைவேஸ்ல காரை ஓரமா நிறுத்துறது, அங்க நிறுத்திட்டு ரிலாக்ஸ் பண்றது, டீ சாப்பிட போறது, இல்ல அங்க நிறுத்திட்டு ஸ்டெப்னி மாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்பாட்ல நைட்ல பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சமூக ஆர்வலர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்படி ஓரமா நின்றுட்டு இருந்த வண்டி மேல இடிக்கிறதுன்ற நியூஸ் டெய்லி நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சும்மா இருந்தாலும் பின்னாடி வரவன் நம்மளை இடிச்சிட்டு நம்மளோட உயிருக்கு சேதப்படுத்திட்டு போயிடுறான். அதனால நம்ம எவ்வளவு அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணுமோ அந்த அளவுக்கு கார்ல டிரைவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா போகணும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட இழப்பு தேவி பிரியாக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் கொடுத்துட்டு இருக்கு. அவங்க அந்த அளவுக்கு அழுது ஃபீல் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்க்கக்கூடிய நிறைய திரை
திரைப்பிரபலங்களும் சரி, பொதுமக்களும் சரி தேவி பிரியாக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த டிரைவரோட குடும்பத்தை இனிமேல் நான் முழுக்க முழுக்க பார்த்துப்பேன், பொறுப்பு எடுத்துப்பேன். அவங்க ஃபேமிலிக்கு என்ன வேணும், அவங்களோட லைஃப் டைம்க்கு அவங்களுக்கு என்ன வேணும், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்கள நான் கண்டிப்பா சந்தோஷமா பார்த்துப்பேன். அவர் இருந்தா அந்த குடும்பத்தை எந்த அளவுக்கு சந்தோஷமா பார்த்துப்பாரோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல நான் இருந்து அந்த குடும்பத்தை சந்தோஷமா பார்த்துப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யாஷிகா ஆனந்த் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியில கார்ல போகிறப்போ ஓவர் ஸ்பீடு போயிட்டு அதுலேயுமே அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஸ்பாட் அவுட் ஆயிருந்தாங்க. யாஷிகா ஆனந்த் மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து வெளியில வந்தாங்க. இப்போ இது வந்து 2வது தடவை அந்த மாதிரி நடக்குது. பட் இவங்க வந்து அன்னெசரியா வெளியில போகல. இவங்க ஒரு ஷூட்டிங்காக போயிருக்காங்க. அதுவும் இவங்க மேல தப்பே கிடையாது. ஓரமா காரை நிறுத்தி இவங்க வந்து ஸ்டெப்னி மாத்திருக்காங்க. அந்த டைமிங்ல பின்னாடி வந்த ஒரு வண்டி வந்து ஸ்பீடா இடிச்சிருக்கு. இதனால ஒரு உயிரே போயிடுச்சு. அவர் வந்து எந்த அளவுக்கு அவங்க குடும்பத்துக்கு முக்கியம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து ரொம்ப உணரும் போது தேவி பிரியா மனசு வலிக்குது, என்னால் வந்து இதுல இருந்து மீண்டு வரவே ரொம்ப வருஷம் ஆகும், என்னால் மீளவே முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பல பேர் அன்பையும் ஆறுதலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவருடைய இடத்துல இருந்து எல்லாமே இவங்க பாத்துக்கிறதாவும் சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்பெல்லாம் நிறைய நியூ ஃபேஸஸ் வர வர பழைய சீரியல் ஆர்டிஸ்டுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்பவே கம்மியா தான் இருந்துட்டு இருக்கு. வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இவங்களுக்கு எங்கேயோ ஒரு ஷூட்டிங் ஏதாவது ஒன்று கிடைக்குது அப்படின்னா அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி அவங்க போயிருக்காங்க. ஆனால் போகும்போது எதிர்பாராத விதமாக இப்படி ஒரு ஆக்சிடென்ட் அவங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்துக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னுமே வந்து அவங்களோட நண்பர்கள், உறவினர்கள், அவங்க கூட ஒர்க் பண்ற சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தேவி பிரியாவை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்கள பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.